திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர், மூத்த பத்திரிகையாளர், திரைப்பட விமர்சகர் சபிதா ஜோசப் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். திரிஷா அவர்கள் கூட விஜய் ஒரு திருமணத்துக்கு போனார். அது மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையாச்சு. கட்சியை சார்ந்த நிறைய பெண்களை இப்போ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ அவருக்கு சார்பாக குரல் கொடுக்கக்கூடியவங்க நட்பு ரீதியாக அவங்க போயிட்டு வந்தாங்க, அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன சார், என்ன நடந்துச்சு? சில பேர் நட்பு ரீதியான்றாங்க, இன்னும் சில பேர் எங்கள் அண்ணனுக்கு அவருக்கு என்ன காசு இருக்குது வச்சுக்கலாம், அவன் குப்பை கூட்டுறவன் 10 பேர் வச்சுருக்கான், இது வச்சுருக்கான்னு அதுக்கு ஒரு சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் கூட பொண்டாட்டியாக கூட போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில பேர். ஒரு ஆம்பளை ஒருத்தன் நானே அடுத்த ஜென்மத்தில் ஆவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதெல்லாமே ஆர்வ மிகுதியில் அவர் மேலே இருக்கிற பாசத்தில் சொல்றது. அன்பு மிகுதி, அன்பு அப்படியே வெறித்தனமான அன்பு. அதாவது அந்த அன்பு சரியான ஒரு இதில் இல்லை, புரிதல் இல்லாத அன்பு. நீங்கள் ரசிக்கலாம், அதாவது அளவுக்கு மேலே போச்சுன்னா அதுடைய ரசனையாக மாறாது, அது ஒரு தற்கூரித்தனமாக போயிடும். அப்படிதான் இவங்க ரொம்ப நாளாக இருக்கிற நட்பு தானே சார் அது. நேற்று திடீர்னு வந்த நட்பு கிடையாது. ஏற்கனவே அவங்க இப்போ இவங்க இந்த கல்யாணத்துக்கு தான் சொல்கிறாங்க. ஏன்னா பட்டு வெட்டி பட்டு சட்டையோடு ஏறக்குறைய இவங்களும் மணமக்கள் மாதிரி வர்றாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான இது பெரிய இதாச்சு. அது மட்டும் இல்லை, இவருடைய மனைவி இவர் மேலே வழக்கு விவாகரத்து கேட்டு வழக்கு தொடுத்ததுனால இது பெரிய பேசு பொருள் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னே இவங்க கீர்த்தி சுரேஷ் இதுக்கு போயிருக்காங்களே. ஆமாம், ஒன்றா சேர்ந்து தான் ஒரே ஃப்ளைட்டில் தான் போனாங்க. இவங்க கூட ஒரு ஜெகதீஷ் அங்கிள் இருந்தார். ஜெகதீஷ் அங்கிள், அப்புறம் நம்ம ஜெகதீஷ் அங்கிள்னா நீங்கள் சொல்கிறது அவர் தான் மேனேஜர், அவர் தான் எல்லாமே, அவர் தான் ரூட்டு தள்ள மாதிரி, அவர் தான் எல்லாமே, அவர் தான் அந்த கட்சிக்கும் அவர் தான் எல்லாத்துக்கும். இப்போ ஜனநாயகம் தயாரித்ததில் அவருக்கும் ஒரு முக்கிய பங்கு உண்டு. சரி, அவர் தான். அதனால் அவர் அப்புறம் இவருங்க திரிஷா 3 பேர் தானே போனாங்க. இவங்க போயிட்டு ஹோட்டலில் தங்கினாங்க, இது பண்ணாங்க. அது உங்களுக்கு கோவான்னு என்னன்னு தெரியும், கோவாவில் என்னென்ன பண்ணலான்னு தெரியும், தண்ணி அடிக்கிறது உட்பட எல்லாமே நடந்துருக்கும்ல, எல்லாமே நடந்திருக்கும். கல்யாணத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் கல்யாணத்துக்கு போகிறதுன்னா நீங்கள் மனைவியோடு போய் தான் நீங்கள் வாழ்த்தணும். மனைவியோடு போய் வாழ்த்தணும். மனைவியோடு வாழ்த்துறது, மனைவியோடு வாழ்த்துருக்கார் அவர். மனைவியோடு தான் போய் புது மனைவியோடு போய் வாழ்த்த போனார். பழைய மனைவியை புது மனைவியோடு போய் வாழ்த்த போனார். அப்படி தான் நினச்சிக்கணும் நம்ம. ஏன்னா நீங்கள் அப்போவே அந்த இது ஆரம்பமாயிடுச்சு. நீங்கள் 2 பேர் ஒன்றா சேர்ந்து தான் போயிட்டு வர்றீங்க ஃப்ளைட்டில். யாரும் இல்லை வேற. 3 பேர்னா அவர் பக்கத்தில் உட்கார போகிறார் இவர் ஜெகதீஷ். அவர் ஒரு ஓரமாக இருப்பார். அவருக்கு தெரியும், இங்கீதம் தெரியும், அவர் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஓரமாக இருப்பார். நீங்கள் தான் ஒன்றா பேச வரீங்க, ஒன்றா வர்றீங்க. அப்போ நீங்கள் அதுக்கு முன்னே தொடங்கியாச்சு. கில்லியிலேருந்தே தொடங்கின லவ் அது. கில்லியிலேருந்து நடந்து நடிப்பை பார்த்து இவர் காதலிக்க ஆரம்பித்தாரா? நடிப்பெல்லாம் பார்க்குறது யார்? எல்லாம் காய்கனிகளோடு செம்மையாக நல்லா அழகாக இருக்காங்க, குழு குழுன்னு இருக்காங்க, நல்லா கலராக இருக்காங்கன்னு சொல்லும்போது இதுதானே வந்துடுது. அதெல்லாம் இயல்பு தான். அதாவது ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் எந்த ஆணும் யோக்கியதும் கிடையாது, நான் உட்பட. அதாவது அவனுக்கு நேரம் கிடைக்கலங்கிறது தான் தவிர, எல்லாமே நேரம் கிடைக்கும் போது ஒரு ஈஸியாக இதாகும் போது உங்களுக்கு ஈஸியாகிடுது. ஏன்னா அந்த படத்துலேருந்து அந்த படம் அதுக்கு முன்னே வரைக்கும் அவங்க திரிஷா நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் கூட சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது படம் கில்லி தான். அதனால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஜோடிங்கிற பேர் வந்துடுது இல்லையா. அந்த சக்ஸஸ்ஃபுல்லில் அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது, இவங்க சேர்ந்து நடித்தா சக்ஸஸ் ஆகும். அந்த கெமிஸ்ட்ரியை இன்னும் கொஞ்சம் தீபம் ஏற்றி அப்படியே கொஞ்சம் ஆராதனை பண்ணி கொஞ்சம் அப்படியே வளர்த்து ஜோதியாக அப்படியே வளர்த்து விட்டு போவாங்க. காரவண்ணை இருக்கவே இருக்குது, காரவன் சந்திக்க பேசிக்க எல்லாமே அதில் இருக்குது. அதனால் அவங்க ஆரம்பித்தது இடையில அங்கங்கே சில இடையில சில முட்டுக்கட்டைகள்லாம் வந்துருச்சு. திரிஷாவுக்காக நிறைய பேர் பரிந்து பேசுகிறாங்க, நல்லவங்க கெட்டவங்க, சரி ஓகே. திரிஷாவுக்கே அவர் லைஃப்லேயே நிறைய அந்த மாதிரி அவங்க இவர் கூட இதானாங்க. அதுக்கு பிறகு அந்த ஜானியில் இடையில அங்கே அவருக்கு இவங்க கூட நடிச்சிட்டு இருக்கும்போது வேறு அடுத்து ஒரு ஹசீன் கூட பண்ணும்போது ஹசீனோட ஒரு டைப் ஆகுறாரு விஜய். ஆமாம், நெருக்கமாகுது. ஹசீன் கூட கொஞ்சம் அப்படியே நல்லா கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாகுது. 2 பேரும் கிறிஸ்துவர்கள் அப்படி அதெல்லாம் கிடையாது. அவங்களும் ஹசீனும் நல்லா சூப்பராக அழகாக இருப்பாங்க, மலையாளி அழகாக இருப்பாங்க. இவங்களும் மலையாளி நல்லா அழகாக, மலையாளி இவங்களும் அழகாக இருப்பாங்க. சரி, அப்போ டக்குன்னு அங்கே கட்டாகிற அதே சமயத்தில் இங்கே இவங்க நம்ம ஒரு போலீஸ்காரரு
இந்த சாமியை மாமியை கரெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு இவரே விவேக சொல்லியிருப்பார்ல, அந்த மாதிரி அப்போது வந்து சாமி கூட இவங்க கனெக்ட் ஆகிட்டாங்க. சாமி கூட ஒரு 4-5 படங்கள் கனெக்ட் ஆகிட்டு அது ஒரு லவ் மாதிரி அது போயிட்டு இருந்தது. சரி, இவரும் பார்த்தார், அது அங்கேயே போயிடுச்சு, இது இங்கே நாம் இங்கே வந்துட்டோம். அது அப்படியே போயிடுது. ஒரு கட்டத்தில் மறுபடியும் மீட் பண்ணுறாங்க. ஒரு நாள் ஒரு காரவனில் வந்து மீட் பண்ணுறாங்க. நீங்கள் என்னை விட்டு அவ கூட நான் சுற்றலாம், இது பண்ணலாம், ஆச்சு போச்சுன்னு இதாகுது. சரி, அடுத்த படத்தில் நீங்கள் தான் ஹீரோயின்ட்டு ஆதி படத்தில் மறுபடியும் நடிக்கிறாங்க. ஆதியில் மழையால் நடிக்கிறாங்க. மறுபடியும் வந்து அவங்க தொடர்ந்து ஆரம்பமாகுது. இப்படி தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது இடையில அவருக்கு இன்னும் வேறு சின்ன நடிகைகள் வர்றாங்க. நீங்கள் வந்து பிச்சைக்காரன்னு சொல்லுவாங்க இல்லையா, பல வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு வளர்ந்தவர் பிச்சைக்காரன். அவர் டேஸ்ட்டு ஒவ்வொரு வீட்டில் ஒரு டேஸ்ட் இருக்குல்ல. என்ன மாமி உங்கள் வீடு நேற்று நீங்கள் போட்ட வத்த குழம்பே சரியில்லை அப்படி அவனு தான் சொல்லுவான், வேறு யாரும் சொல்ல மாட்டான். அதே மாதிரி என்னம்மா நேற்று போட்ட கறியே சரியில்லைன்னு பாயம்மாட்ட. அந்த மாதிரி பல வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு பழகியவர்களுக்கு ஒரே வீட்டு சாப்பாடு பிடிக்காது, போர் அடிச்சிடும். ஏன்னா திரைப்படத்துறையில் வந்து கண்ணியத்தோடு நடக்கக்கூடிய பல நடிகர்கள், ஒரு சில நடிகைகள் இருக்காங்க. அது வேற. நான் சொல்கிறேன், சில பேர் அப்படி பழகிடுவாங்க, பல விதமான சாப்பாடு சாப்பிட்டு பழகிடுவாங்களா. அந்த மாதிரி ஒரு டக்குன்னு கூட்டணிகள் மாறும். சக்ஸஸ்ஃபுல்லாக, அதாவது நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஹீரோவாக இருக்கும்போது தேடி வரும் எல்லாமே. சரி, இவர் கூட பண்ணோம்னா 4 படம் கிடைக்கும். அந்த 4 படம் இந்த தெலுங்கில் கிடைக்கும், அதில் இந்த ஒரு 4 படம் கிடைக்கும். அப்படியே ஓவர் நைட்டில் நாங்கள் வந்து சம்பாரித்து செட்டில் ஆகிட்டு அப்புறம் ரிட்டையர் ஆகிட்டு ஏதாச்சும் ஒரு தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம். இதுதான் இது. ஒரு ஹீரோவாக சக்ஸஸ்ஃபுல்லான ஹீரோவாக இருக்கும்போது ஆட்கள் தேடி வருவாங்க. அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஹீரோவாக இருக்கும்போது அந்த ஹீரோயின்கள் தேடி வருது வாஸ்து. இல்லை, இது நடிகைகள் வந்து வற்புறுத்தப்படுறாங்களா? இந்த துறைக்கு வந்தாலே வந்து இப்படியெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வற்புறுத்தப்படுறாங்க? ஒரு வற்புறுத்துறதெல்லாம் கிடையாது சார், வற்புறுத்துறதெல்லாம் கிடையாது. இது வந்து இங்கே இப்படி இருக்குமா அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து இது சொல்லும்போது இதுதான் கதை, நீங்கள் வந்துட்டீங்க, ஹீரோயினாக விரும்பிட்டீங்க, இங்கே வந்து இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நெளிவு சிழிவு இருக்குது, இங்கே மேடில் ஏறணும், பங்களாவில் இருக்கணும், தங்கணும், உட்காரணும், பேசணும், இப்படி பேசணும், அப்படி பேசணும், எல்லாமே உங்களுக்கு புரிய வச்சுருவாங்க. டிஸ்கஷன் அதுதான் வரும். அதுக்கு பிறகு உங்களுக்குள்ள 2 பேருக்கும் உள்ள டிஸ்கஷன் வரும்போது தான் அந்த லவ்வில் ஒரு கெமிஸ்ட்ரி வரும். சிலது இந்த லவ்வில் கெமிஸ்ட்ரி இல்லையம்பாங்களே, அங்கே கொஞ்சம் இல்லாமல் இருந்திருக்கும். டக்குன்னு இந்த கெமிஸ்ட்ரி வந்த பிறகு லவ்வில் நல்ல லவ்வர் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்குள்ள எப்படியாவது அதுக்குன்னு சில இவங்க இருப்பாங்க, நிறைய பேர் 2 தரப்புலையும் இருப்பாங்க. அதாவது ஒரு ஹீரோயின் கூட இவங்க நடிக்கிறாங்க, அவருக்கு டான்ஸ் பண்ணுறாங்க, அவங்க நல்ல நெருக்கமாக வரல. சில ஹீரோயின் இப்படி கை வச்சுக்குவாங்க கட்டி பிடிக்கும்போது, என்ன நீ காலேஜ் போகிற மாதிரி இப்படி கையை வச்சுக்கிட்டே அப்படிம்பாங்க. டென்ஷன் ஆயிடுவாங்க ஹீரோக்கள். ரிலாக்ஸாக நீங்கள் வந்து இப்படி கட்டி பிடிக்கணும், இப்படி கை வச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஒரு முறை கேப்டன் என்கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருந்தான்னு வைங்க, ஒரு நடிகையை பற்றி, என்ன கட்டி பிடிச்சா அப்படி கை வச்சுக்கிறாவோ என்னடா அப்படின்ட்டு அது டான்ஸ் மாஸ்டர் சொல்லிட்டு இருந்தார். ஒரு டான்ஸ் மாஸ்டர் சொல்லிடுவாங்க அவர்கிட்ட, பார்த்து தலைவா கொஞ்சம் நல்லா பண்ணி விடுங்கன்னா அவரே ஸ்டெப்ஸ் காட்டுவார். இப்படி வாமா, இப்படி வாமா, இப்படி ஏறி உட்கார், இப்படி ஏறி உட்கார், இப்படி இது பண்ணு அப்படின்னு. அவங்க தான் அந்த வந்து கெமிஸ்ட்ரி இன்னும் உருவாக்கி அவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரிக்குள்ளே வாமா அப்படின்னு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேச நெருக்கம் உண்டாக்கி வரும். அது ஈஸியாக பேசி இது பண்ணிக்குவாங்க. அதை தாண்டி வந்து உங்களுக்கு ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டாக நடிக்கிறவங்க ஓரளவு பெருசுங்க. இவங்களுக்கு ஹீரோ கூட ஒரு இது இருக்கும், அது கொஞ்சம் அவங்கள்ட்ட பேச மாட்டேங்க, கொஞ்சம் பேசி விடுங்க அப்படின்னு அதுவும் கொஞ்சம் இது பண்ணிக்குவாங்க. அவங்கள வச்சு பேச வச்சு நெருக்கம் உருவாக்கிடுவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்குள்ள அந்த ஒவ்வொரு அதான் இவருக்கும் 1-2 பெரிய ஹீரோ ஆகும்போது பெரிய நடிகர்கள் பழகிறாங்க, அவங்க கூட நட்பு உருவாகுது. அது அப்படியே போயிட்டுருக்கு. மறுபடியும் வந்து இவங்க வேறொரு இடத்துல போகிறாங்க. அந்த அருமாமணி அவர் இருந்தார்ல, அவரை லவ் பண்ணி ஏறக்கூடிய கல்யாணம் பண்ணுற அளவுக்கு போயிட்டு நிச்சயதார்த்தம்லாம் போயிட்டு டக்குன்னு நிற்கிது. எதனால்? அது என்னென்னா, நீங்கள் தொடர்ந்து நடிக்கிறேன் அப்படின்னு நடிக்கக்கூடாது அப்படின்ட்டு அவர் மலையாளி தான். அவர் தொடர்ந்து நடிக்கக்கூடாது, என்ன கல்யாணம் பண்ண பிறகு நீங்கள் அதோடு நிற்கணும், இல்லை முடியாது அப்படின்னாங்க. அது ஒன்று நிந்திருச்சு. அது வேறு சில காரணங்கள் உள்ளே இருக்குது, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவர் வீட்டில் இதை கொஞ்சம் இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பிறகு இவங்க வந்து மறுபடியும் தெலுங்குக்கு போனாங்க. தெலுங்கில் வந்து நம்ம ராணா இருக்காங்க இல்லையா? ஆமாம்,
அவர் என்னுடைய நல்ல நண்பர் அவரும் நல்ல நண்பர். அவர் என்ன சொல்லுவார்னா, சென்னைக்கு நான் வந்தேன்னா எனக்கு வந்து தெரிஞ்ச வீடு திரிஷா வீடு ஒன்று தான், அங்கே தான் வந்து தங்கிட்டு போவேன் அப்படிம்பாரு. 2 பேரும் லிவிங்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து ஏறக்குறைய ஒரு வருஷம் கிட்டத்தட்ட இருந்தாங்க. அவருக்கு லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அவரும் சொன்னார்னு நினைக்கிறேன். அந்த வாக்குறுதி இவங்களும் நம்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்படி சொன்னதான் அவர் கேள்வி உண்டு, லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவங்க வந்து இல்லை நாங்கள் நண்பர்களாக இருக்கோம், நண்பர்களாக பழகிறோம். அவர் ஒருவர் பேசுவார், அவ்வளோதான், நண்பர்கள், நல்ல நண்பர்கள்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓ, இவங்க தான் தவிர்த்தாங்க, த்ரிஷா தான் தவிர்த்தாங்க. இல்லை, நண்பர்களாக இருக்கும்னு தான் சொன்னாங்க. ஓகே, தவிர்க்கலை. ஆனால் அவங்க வீட்டில் ஏற்றுக்கல, ராணா வீட்டில். அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய குடும்பம். இவருடைய பங்கே வந்து 5000 கோடி கிட்ட வரும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய குடும்பம் அது. அதெல்லாம் வேண்டாம், நீ தேவை என்ன யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இரு, என்னத்துக்கு நீ கல்யாணம்லாம் படிக்கிறேன்னு அவங்க சொல்லிட்டாங்க. பிறகு இவரும் பட்டும் போடாமல் சரி நம்ம நண்பர்களாக பிரிவோன்னு பிரிச்சுட்டாங்க. லிவிங்கில் இருந்தாங்க ஏறக்குறைய ஒரு வருஷம். இப்போ லீவிங்கில் இருந்தால் என்னென்ன பண்ணுவாங்க நீங்களே கற்பனை பண்ணி நீங்களே சொன்ன வச்சுக்கோங்க. ஆனால் நண்பர்களாக இருந்தோன்னு சொன்னாங்க. சரி, நண்பர்களாகவே இருந்தாங்க. அது பிரிஞ்சது. இப்படி வந்து இவங்க அங்கேயும் ஏமாற்றப்படுறாங்க. இப்போ ஒரு நடிகை வந்து லவ் பண்ணுறான், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு நினைப்பாங்க. அந்த இடத்துல வேற ஒரு இதாகிடும். இல்லை, இதில் குற்றப்படுத்துறதுக்கு வந்து நம்ம நடிகர்களையும் வந்து குற்றப்படுத்தலாம்ல. இதற்கு காரணம் வந்து த்ரிஷா இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட நடிகை மட்டும் கிடையாது இல்லையா? இல்லை, குடும்பம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நம்பி ஏமாற்றப்படுறது தான். இவங்க வந்து இவருக்கு லவ் பண்ணுறாரு, கல்யாணம் பண்ணிக்குவார் நினைப்பாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க வந்து சரி முடிஞ்சிருச்சு, இல்லை எல்லாமே ஓகே, இல்லை எங்கள் குடும்பத்தில் இதாகிடுச்சு அதாகிடுச்சின்னு அப்படியே பிரிஞ்சிடுவாங்க. அந்த மாதிரி சில ஏமாற்றங்கள் தான் இவங்களுக்கு. அதுக்கு பிறகு தான் கடைசியாக இவங்க மறுபடியும் அந்த கில்லியுடைய லவ் மறுபடியும் டெவலப் ஆகுது. அதுக்கு பிறகு அது தொடர்ச்சியாக இதாகுது. அதே சமயத்தில் இவருக்கு அந்த கீர்த்தி புகழ்பெற்ற அந்த நடிகையோடு கொஞ்சம் தொடர்புகள் ஏற்பட்டு வேற கொஞ்சம் மாறி போகுது. அது பெருசாக அதுவும் ஒரு கட்டத்தில் கட் ஆகுது. அதுக்கு பிறகு இவர் இவங்களோட டைப்பில் வந்துடுறாரு. இவங்களுடைய ஏறக்குறைய ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆர் எப்படியோ அந்த மாதிரி உரிமையோடு இவங்க சண்டை போட்டுக்குவாங்க. உரிமையோடு சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்பாங்க. நாயை கொஞ்சம் வாங்க, நாயை கொஞ்சம் போவோம், நம்ம இதுக்கு போயிட்டு வருவோம் வாங்க, சரி ஓகே போயிட்டு வருவோம் வாங்க, அந்த மாதிரி ஒரு உரிமையோடு அவங்க பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏறக்குறைய ஒரு கணவன் மனைவி மாதிரி. இவருக்கும் ஒரு கட்டத்தில் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு மூடில் வந்துட்டார், சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இல்லை, அது சட்டப்படி வந்து முறையாக மனைவிட்ட விவாகரத்து வாங்கிட்டு இதை செய்யணும், அதுதானே முறை. ஆமாம். இப்போ அங்கே ஒரு இவர் வந்து கேட்டிருக்கார், பல தடவை கேட்டிருக்கார். அவங்களெல்லாம் இது பண்ணியிருக்க ஆரம்பத்தில். இவங்க போகிறத நீங்கள் சரியில்லைன்னு சொல்லும்போது இல்லை நான் இனிமேல் போக மாட்டேன், இல்லை நான் இனிமேல் செய்ய மாட்டேன். பல தடவை வாக்குறுதிகள் கொடுத்துக்கிட்டே இருக்க, எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற முடியலை. இப்போ யாரோ ஒரு பத்திரிகையாளர் கூட சொல்லியிருப்பார், அவங்க போய் லண்டனில் இருந்துட்டாங்க, அதனால தான் இவர் த்ரிஷாவோட இதாகிட்டார் அப்படின்னு. அது என்ன எப்படி முடியும் உங்களுக்கு? சரி, இவர் இந்த தமிழ்நாட்டில் இருக்கார், நான் லண்டனில் இருக்கேன்னு அவர் வெள்ளைக்காரி யாராவது ஒரு வெள்ளைக்காரனை வச்சுக்கிட்டாங்களா என்ன? லவ் பண்ணாங்களா என்ன? அதே ஆம்பளைக்கு மட்டும் வந்து இது விதி விலக்கு. பொண்டாட்டி சப்போஸ் அங்கே இருந்தால் வராங்க போகிறாங்க, நீங்கள் இப்போ லண்டன் போகிறீங்க வர்றீங்க, அது இது இல்லைல்ல. நீங்கள் மனைவி அங்கே ஊரில் இல்லைன்னா உடனே நீங்கள் இதை போயிடுவீங்களா? இவர் ஜனகராஜ் சொல்லுவார், என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சந்தோஷமாக அடுத்த இதில் போயிடுவீங்களா என்ன? அது கூடாது. இவர் வந்து அந்த ஏற்கனவே இருந்த நட்பை மறுபடியும் புதுப்பிக்க போகிறாங்க. புதுப்பிக்குது, அதை வந்து மறுபடியும் பழக ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய கல்யாணத்துக்கு போகிறாங்க, வர்றாங்க. அதை வந்து அப்படியே உங்களுக்கு அந்த லியோவா இது ஒரு படம் பண்ணாங்க இல்லையா, அந்த நேரத்தில் இன்னும் கூடுதலான நெருக்கம் போகுது. லண்டன் இங்கே ஃபாரின்லாம் போகும்போது ஃபாரினில் அவங்களுக்கு தேவையான பல இதை எல்லாமே வாங்கி கொடுக்குறாரு. ஒரு பெரிய நெக்லஸ் உட்பட எல்லாமே வாங்கி கொடுக்குறாரு, வைர நெக்லஸ் உட்பட வாங்கி கொடுக்குறாரு. அதான் வெளிநாடுகளுக்கு போகும்போது அந்த ஃபோட்டோ எடுத்து போடுறது, அதை தான் அவங்க குற்றம். அது அந்த ஃபோட்டோ எடுத்து போடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு சாமர்த்தியமான விஷயம் சார், பார்த்தியா நான் இவர் கூட தான் இருக்கேன், நான் இவரை தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டிங்கன்னா அது ஃபோட்டோ பேசும். அவங்களுக்கு தெரியும் அதை சாமர்த்தியம். ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க, மனைவி இங்கே டென்ஷன் ஆவாங்க, குழந்தைங்க டென்ஷன் ஆவாங்க. ஆமாம், ஏன் டென்ஷன் ஆகிற, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன், நீ ஏன் டென்ஷன் ஆகிறேங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு போவார். அதை கேட்டு இன்னும் கொஞ்சம் அவங்க டென்ஷன் ஆவாங்க. அதுக்குள்ளே அந்த ஈகோ கிளாஸ் ஆகும், நடந்துகிட்டே இருக்கும் சண்டை. இந்த சண்டையை ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா வந்து சொல்லியிருந்தாலும் அவங்க அப்பா வந்து சமரசம் பண்ண போய் அது வந்து இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு முடிவிலே வந்துட்டார் இவர். அதுதான் வந்து இன்னும் வளர்ந்து இப்போ வந்து அதுக்கான அதாவது இப்போ வந்து மனைவி விவாகரத்து கொடுத்த பிறகு
இவர் வந்து மனைவிக்கு இனி எனக்கு விவாகரத்து கொடுக்குறியா பார், நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு ஒரு சேலஞ்சிங்காக வந்து ஒரு கணவன் மனைவி மாதிரி ஏறக்குறைய ஒரு புது தம்பதி மாதிரி இவங்களுக்கு அந்த ட்ரெஸ் போட்டு வந்து வந்தாங்க.